ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. ஒரு மனிதனுக்கு புண்ணியம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது வேணுங்க. புண்ணியம் இருந்தால் தான் அவன் சீரும் சிறப்புமாக ஐஸ்வர்யமாக வாழ முடியும். அவன் சந்ததியினரும் நல்லா வாழ முடியும். நம்ம குழந்தை குட்டிகள் நல்ல முறையில் இருக்கணும். நம்ம பட்ட துன்பத்தை நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னா கொஞ்சமாவது நம்ம புண்ணியத்தை செஞ்சுருக்கணும். நம்ம வாழ்கிற காலத்தில் உடல் ஆரோக்கியத்தை பெற்று நோய் நொடி இல்லாமல் நல்ல முறையில் வாழணும் அப்படின்னா சிறிதளவாவது நமக்கு புண்ணியம் இருக்கணும். இந்த புண்ணியம் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க, அந்த கோவிலுக்கு நம்மாலான சிறு சிறு உதவிகள் செய்தால் புண்ணியம் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு செங்கல்லாவது வாங்கி ஒரு கோவிலுக்கு நம்ம கொடுத்தோம், அந்த செங்கல் அந்த கோயிலில் இருக்குது அப்படின்னா அதனால் ஏற்படுற புண்ணியம் நமக்கு அளவுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிலில் சுத்தமாக வச்சுக்க உதவுறது, கோவிலில் குப்பை கூலங்கள் போடாமல் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உதவுவதால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். தான தர்மம் செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். பெரிய அளவில் நம்ம செய்யலை அப்படின்னாலும் இல்லாத ஏழை எளியவருக்கு நல்ல மனதோடு பிரதிபலன் எதிர்பார்க்காமல் ₹1 கொடுத்தாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, பண உதவி செய்கிறது, சிறு சிறு உதவி செய்தாலே நமக்கு புண்ணியம் கிடைக்குங்க. மிகப்பெரிய அளவில் பூஜை செய்தால் தான் புண்ணியம் கிடைக்கும். மிகப்பெரிய அளவில் தான தர்மம் செய்தால்தான் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதுக்கான ஒரு சிறிய உதாரணத்தை பார்க்கலாம் வாங்க. ஒரு அந்தணர் ஒருவர் ரோட்டில் எதையோ தொலாவிட்டுருக்கார். அப்போ அந்த வழியில் வர்ற வழிபோக்கர், என்ன தொலாவிட்டுருக்கீங்க, ரொம்ப நேரமாக நானும் பார்க்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, சிவ பூஜைக்காக வாழைப்பழம் வாங்குறதுக்காக ஓரணா வச்சுருந்தேன், அந்த ஓரணா எங்கேயோ விழுந்துருச்சு, அந்த வாழைப்பழம் வாங்கினதான் என்னால் பூஜையை முடிக்கும், அதனால தான் நான் தொலாவிட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி, இதற்காக நேரத்தை வீண் பண்ண வேண்டாம், இந்தாங்க எங்கிட்ட ஓரணா இருக்குது, நான் தர்றேன், நீங்கள் பூஜையை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அவரும் வாங்கிட்டு போய் பூஜையை ஆரம்பிச்சிடுறாரு. நல்ல முறையில் பூஜையை முடிச்சுட்டு நிறைவும் பண்ணிடுறாரு. அன்னைக்கு ஓரணாவுக்கு 4 வாழைப்பழம் கிடைக்குமா. இந்த பூஜை நல்ல முறையில் முடித்த பிற்பாடு யமலோகத்துக்கு இவங்க 2 பேரும் போகிறாங்க. இவர்களுடைய வாழும் காலம் முடிஞ்சு. அப்போ சிவபூஜை செஞ்சுட்டு இருந்தவருக்கு தங்க சிம்மாசனமும், சிவபூஜைக்கு உதவி செய்தவருக்கு ரத்ன சிம்மாசனமும் கிடைக்குது. இதை பார்த்த தேவேந்திரன் வியப்பாக கேட்குறாரு, சிவபூஜை சிரத்தையுடன் செய்தவருக்கு தங்க சிம்மாசனம், ஓரணா கொடுத்து உதவி செய்தவருக்கு ரத்ன சிம்மாசனமா அப்படின்ட்டு. அப்போ சிவபூஜையை செய்கிறத காட்டிலும் அந்த பூஜைக்கு உதவி செய்கிறவங்களுக்கு புண்ணியம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பூஜை செய்கிறவங்களுக்கு கூட நின்று நம்மளான சிறு சிறு உதவிகள் செய்தாலே போதுங்க, நிச்சயமாக நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும். அதாவது கோவிலுக்கு விபூதி வாங்கி கொடுக்கறது, வில்வ இலை வாங்கி கொடுக்கறது, நம்மளால் என்ன முடியுமோ அந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததியினருக்கும் நல்லதுக்கு கிடைக்குங்க.